இந்த ரைட்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அப்படி கிடையாது. மியூசிக் போட்டவங்களுக்கு எப்போவுமே அது போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய அவங்ககிட்டேருந்து ஒன்று வந்திருக்கு. அதை நம்ம எப்பவுமே ஆனர் பண்ணி தான் ஆகணும். ராஜா சார் கேட்குறது வந்து தார்மீகமாகவும் தர்மமாகவும் ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதை அவர் கேட்காமையே நம்ம தரணும். அது கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. என்னங்க எல்லாரும் மாதிரியும் நீங்களும் இளையராஜா ஜால்ரா போடுறீங்களா? பாட்டு அப்படி இருக்கு, என்ன பண்றது? அவங்க சொல்கிற கமெண்ட் வந்து என்னை வந்து மாற்றிடுமா? நானாக தான் இருக்க முடியும். ஏன்டா நான் வந்து என் காலில் எம்ட்டு கல் முள்ளு குத்த நடந்து வந்து அங்கே போய் இங்கே போய் எங்கெங்கே போய் கடறு முரடான பாதைகளில் நடந்து என்னென்னமோ அனுப்பிச்சு என் காலில் நான் நிற்கிறேன்டா. உனக்கு ஏன்டா வயிறு எரியுது? உன் வயிறு தான் எரியுது, எனக்கு இல்லை. எனக்கு காலில் முள்ளு குத்துனது முள்ளே இல்லை. நல்லா நான் நடந்து வந்திருக்கேன், என் காலில் நடந்து வந்து உன் காலில் நடக்கலை. ஞாபகம் வச்சுக்கோ, உன் காலில் நடக்கலை, என் காலில் நடந்திருக்கேன். இன்னும் என் காலில் தான் நான் நிற்கிறேன். உன் காலில் நிற்கலை, இன்னொருத்தன் காலையும் நான் தேடலை. உனக்கு ஒன்று எதுவும் பண்ணாதுடா. அப்படி என்ன மச்சா இருக்கு அவன் பாட்டுல? அது என்னமோப்பா, அவன் பாடினா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குப்பா, கேட்கறதுக்கு காதுக்கு சுகமா இருக்குப்பா. அது நான் இன்னுமே தேடிட்டே இருக்கேன். அவர் மியூசிக் வந்து ரொம்ப ஒரு சோல் அட்ராக்டிவ். அதாவது அவர் மட்டும்தான் குட் மியூசிக் கொடுக்குறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் யார் வேணா குட் மியூசிக் போடலாம், யார் வேணா குட் டியூன்ஸ் போடலாம். பட் அவர் மியூசிக் மட்டும்தான் சோலை டச் பண்ணுது. அது ஒரு மர்மம். அது என்னன்னு எனக்கே தெரியல. பட் வந்து அவர் மியூசிக் கேட்கும் போது தான் அது நம்மளுக்கு ரொம்ப இட்ஸ் மை ஓன் மியூசிக் அப்படின்னு எனக்காக போட்டதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எனக்கு. மற்றவங்க மியூசிக்லாம் நல்ல பாட்டுங்க இருக்கு, இது நல்ல பாட்டு, அது நல்ல பாட்டுன்னு சொல்லலாம். பட் அது வந்து நம்மளுக்கு ஒரு சொந்தமாக தெரியாது. இது வந்து he's my man, he's playing something, he has created something for myself அப்படின்னு தோணும். ஸோ அதனால அந்த என்ன சொல்றது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பாசம்னு சொல்லலாம் அவர் மேலே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசம். அதனால அந்த அட்ராக்ஷன் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற ஏதாவது வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது கூட அவர் மியூசிக் டிஸ்டர்ப் பண்ணும், நம்ம வந்து அப்படியே டிவேட் ஆகி அங்கே கூட்டிட்டு போயிடும். அது என்ன மர்மம்னே எனக்கு தெரியல. அவன் பாட்டு கைகள் விழாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் என்றாலும் அது நம்மூரை போல வருமா. ஜோடி மஞ்ச கோருவி நாடுன பாட்டுதான். சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு பணத்தாசல் கொட்டி கிடக்கும். வேர்ல்டு ரூல்ல தான் நாங்கள் ஃபாலோ பண்றதை தவிர இந்தியன் ரூல்ல கொண்டு வந்தாச்சு. அதை லண்டன் எங்களுக்கு ஆஃபீஸ், மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா, மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது. அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா, நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு, எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது ஒருத்தர், அவருக்கு 2 பேர் தான் கிரியேட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளேபேக் சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸில் உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்கள் அன்னக்கிளி படம் அவ்வளவு சேல் ஆகிருக்கு, பத்திரகாளிலாம் அவ்வளவு சேல் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு 1 பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ், பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலுவை திட்டினது இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம்
ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் நீங்கள் 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் விழாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம், அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டிங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்கள் பாட்டை போட்டவொன்னே கைதட்டல் வருது. என் ஜோடி மஞ்சக்கோருவி நாடுன்னு பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு. மியூசிக் போட்டவன்ல உன் பாட்டு கிட்டாவில்லையா? எங்கள் பாட்டு போட்டவொன்னே ஆளுக்கு கைதான் உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறதுனா அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு. பல பேர் நினைக்கிறீங்க, ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனானோ, இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கருவை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் கூப்பிட்றாவன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுலாம் ரைட்ஸ் உண்டு. எவன் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம். கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறது தான் புரிஞ்சுக்குங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது, செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம். ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கு நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்கள் உழைச்சி முன்னுக்குவாங்க. நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவான், நல்ல துட்டு உட்காந்துப்போம். எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு? நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். அதனால் சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு. அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க.